துக்கத்தை பார்த்து சுக்ரீவன் அவனுக்கு பலவிதமான தைரியம் சொன்னான். லக்ஷ்மணன் சொன்னதிலிருந்து எல்லாம் அறிந்தேன். நீ சிந்திக்க வேண்டாம். எப்படியாவது சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்போம். அவளை எங்கு மூடி வைத்திருந்தாலும் கண்டுபிடித்து தருவோம். நீ சந்தேகப்பட வேண்டாம். வெகுநாள் காத்திருக்க வேண்டியதில்லை. சீக்கிரமே அந்த காரியத்தை முடித்து தருவோம். ஆகாய மார்க்கமாய் ஒரு ஸ்திரீயை அரக்கன் தூக்கி போனதை நானும் என் கூட இருந்தவர்களும் பார்த்தோம். அவள் துடிதுடித்து அழுது கொண்டும் ராமா லக்ஷ்மணா என்று கூக்குரலிட்டு கொண்டும் போனதை கண்டோம். எங்களை அவளும் கண்டாள். கண்டு தன் உத்திரியத்தை எடுத்து தன் மேலிருந்த ஆபரணங்களை கழற்றி அதில் முடித்து போட்டு கீழே போட்டாள். அதை எடுத்து வைத்திருக்கிறோம். நீ இது உன் மனைவி சீதையின் ஆபரணங்களா என்று பார்த்து சொல் என்றான். இதை கேட்டதும் ராமன் தாங்க முடியாத பரபரப்புடன் கொண்டு வா கொண்டு வா என்றான். குகையில் வைத்திருந்த அந்த துணி மூட்டையை கொண்டு வந்தார்கள். வஸ்திரத்தை பார்த்தவுடனே ராமனுடைய துக்கம் பொங்கி பொறுக்க முடியாமல் போய்விட்டது. சிறு முடிப்பாக கட்டியிருந்த சீதையின் உத்தரியத்தை பார்த்ததும் அரக்கன் கையில் சிக்கித் தவித்த சீதையின் சங்கட நிலை ராமன் கண்முன் நின்றது. லக்ஷ்மணா, இந்த மூட்டையை அவிழ்த்துப்பார். என்னால் பார்க்க முடியவில்லை என்று கண்களை மூடிக்கொண்டான். லக்ஷ்மணன் துணிமுடிப்பை அவிழ்த்து, இவை சீதையின் ஆபரணங்களே, சந்தேகமில்லை என்றான். கால்களுக்கு இட்ட ஆபரணங்களை முதலில் எடுத்து லக்ஷ்மணன் அடையாளம் கண்டதை பற்றி பக்தர்கள் மிகவும் ரசித்து அதை எடுத்துக்கொண்டு உபன்யாசம் செய்வது வழக்கம். பிறகு எல்லா ஆபரணங்களையும் எடுத்த ராமன் நன்றாக அடையாளம் கண்டு கண்ணிலே ஒற்றிக்கொண்டான். புல்லில் விழுந்தபடியால் எல்லாம் அப்படியே கெடாமல் இருக்கிறது பார் லக்ஷ்மணா என்றான் ராமன். பிறகு துக்கத்தின் மேல் அடங்காத கோபம் மூண்டவனாக ராமன், சீதையை தூக்கி போன அந்த அரக்கனுக்கு யமன் வீடு வாயில் திறந்து கிடக்கிறது. அவனையும் அவன் குலமும் முழுவதும் இப்போதே அழிப்பேன் நிச்சயம் என்றான். இப்படி ராமனுக்கு தன் மனைவியை இழந்த துக்கமும் அரக்கன் மேல் உண்டான கோபமும் வளர்ந்து பொங்கி வந்ததை சுக்ரீவன் பார்த்து கொஞ்சம் கவலைப்பட்டான். பரஸ்பர சிநேகிதத்தை பற்றியும் சகாயத்தை பற்றியும் பிரதிஜ்ஞை அக்னிசாட்சியாக எடுக்கப்பட்டிருந்த போதிலும் எந்த காரியம் முன்னால் நடைபெற வேண்டும், எது பின்னால் நடைபெற வேண்டும் என்கின்ற பிரச்சனை சுக்ரீவன் மனத்தில் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது. ராமனுடைய கோபாவேசத்தையும் துக்கத்தையும் சுக்ரீவன் நன்றாக உணர்ந்தான். அவனோடு வாதம் செய்வதில் பயனில்லை. அப்படி செய்தால் ராமன் மனத்தில் தன்னை பற்றிய சந்தேகம் கூட உண்டாகலாம். புதிதாக ஏற்பட்ட நட்பு சேதப்படும் என்று எண்ணினான். உடனே சீதையை தேடுவதிலும் ராவணனை தாக்கும் வேலையிலும் புகுந்துவிட்டால் வாலி என்ன செய்வானோ? அண்ணன் வாலி வானர ராஜ்ய பதவியில் இருக்கும்போது சுக்ரீவனுடைய பலம் எந்த மட்டுக்கு செல்லும்? ராமனுடைய காரியம் வெற்றியடைவது கூட